உனக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறியோ, திருமண பாக்கியமா? இல்ல குழந்தை பாக்கியமா? இல்ல கல்வியில தடையா? இல்ல வேறு என்னவா இருக்கணும்? கணவன் மனைவி பிரிவா? காதலர் பிரிவா? இது என்ன வேணாலும் இருக்கலாம். இதுக்காக நீ என்ன பண்ற? காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு, வராகி ஃபோட்டோ ஒண்ணு வாங்கி வச்சுக்கங்க. வராகி ஃபோட்டோவ வாங்கி வைக்கலாமா கூடாதா? இன்னைக்கு பல பேர் மாற்றத்த நம்ம குடுத்தாச்சு. வராகி ஃபோட்டோவ வீட்ல வச்சு வழிபாடு பண்ணலாம். வராகி ஃபோட்டோவுக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்குல, அதாவது சுத்தமான செக்குல ஆட்டுன தேங்காய் எண்ணெயில விளக்கேத்து. சரி, ஓகே. இப்போ மந்திரம் என்ன சொல்றது? அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு ஐயப்பாடு இருக்கும். நீ எதுக்காகவும் மந்திரத்துக்காக அழவே வேணாம். நம்ம சித்தர்கள் பாடி வச்சுட்டு போன பாடல் இருக்கு. திருஞான சம்பந்தர் அருளிய கோளறு பதிகம். அதாவது இந்த 7 சனியால பாதிக்கப்பட்டிருப்பான் இல்லையா? ராகு கேது பிரச்சனையால இருப்பான். இல்ல குரு பெயர்ச்சி நடந்து எனக்கு இவ்வளோ பிரச்சனையா இருக்கும்மா. அப்புறம் செவ்வாய் தோஷம் இருக்குன்னு இத்தன பிரச்சனை தோஷங்கள் இருக்குன்னு சொல்றாங்களே. இது அத்தனைக்கும் ஒரே சொல்யூஷன். காலையில பிரம்ம முகூர்த்தத்துல 5 மணிக்கு விளக்கேத்தி, அதாவது சுத்தமான செக்குல ஆட்டுன எண்ணெயில, தேங்காய் எண்ணெயில விளக்கேத்திட்டு, அவன் முன்னாடி உட்காந்து கோளறு பதிகத்த தினமும் பாராயணம் பண்ணு. உனக்கு எப்பேர்ப்பட்ட தோஷமா இருந்தாலும் சரி, 11 நாள்ல அது நீங்க ஆரம்பிக்கும். ஒரு 48 நாள், அதிகபட்சம் 90 நாள். எனக்கு 15 நாள் எனக்கு நல்லது நடந்துருச்சு அப்படின்னா, அதோட விட்டுட்டு ஓடிறாத. தினமும் ஒரு 90 நாளைக்கு அத விளக்கேத்து, அந்த தெய்வத்த கெட்டியா புடிச்சுக்க. இந்த கோளறு பதிகத்த தினமும் பாராயணம் பண்ணு. கோளறு பதிகத்த தினமும் பாராயணம் பண்ணவனுக்கு எந்த தோஷமும் வாழ்க்கையில வந்ததா சரித்திரம் கிடையாது.